மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீஸுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள். பிள்ளைகள் எப்படி இருக்கிறீர்கள்? நல்லது. நானும் நன்றாக இருக்கின்றேன். நாங்கள் இன்னைக்கு பெயிண்டோட விளையாட போறோம். என்னத்தோட விளையாட போறோம்? பெயிண்டோட விளையாட போறோம். சரியோ? என்ன செய்ய போறோம் என்று சொல்லி சொன்னா, ஒரு பூவுக்கு ஒரு பக்கம் மட்டும் கலர் அடிக்க போறோம். சரியோ? அச்சு பதித்தல். இது வந்து என்னது? அச்சு பதித்தல். என்னென்ன பூ? இது ஒரு பூ, என்ன அழகான ஒரு பூ. இந்த பூவை வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னா, செடியா அற்றவாசியா மடிக்கிறோம். நீங்கள் மடிக்கலாம், இல்லாட்டி கூட டீச்சரோட உதவியோட மடித்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அந்த பாதியை வந்து இந்த பூண்ட அச்சோடு எடுத்து மடிக்கிறது நல்லது. நான் உங்களுக்கு அந்த அச்சு பார்த்து தான் மடிக்கிறேன். சரி, அப்போ மடிச்சிட்டேன், வடிவாக மடிச்சிட்டேன். ஓகே, இப்போ ஒரு பாதிக்கு மட்டும், இங்கால் பாதிக்கு மட்டும்தான் நான் என்ன செய்ய போகிறேன். உங்களோட கைகளால் எடுத்து, ஒரு விரலால் எடுத்து அதில் வந்து என்ன செய்ய போகிறேன். சின்ன 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 புள்ளிகள் வைக்க போகிறேன், டொட்ஸ் வைக்க போகிறேன். சரி, ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் டொட்ஸ் வைக்க போகிறேன். மற்ற பக்கத்துக்கு வைக்கல, மாறி மாறி வைப்போம். ஒரு நிறத்தால் வைப்போம். இதில் ஆனால் வேகமாக வைக்க வேணும். நிறத்தின் அந்த கலர் வந்து காய்ச்சக்கூடாது. நான் வந்து ஒரு பக்கம் வச்சுட்டேன், ஒரு கலர் வச்சுட்டேன், அடுத்த கலர் வைக்க போகிறேன். உங்களோட விரலை வந்து தண்ணியில் துடைச்சிட்டோ இல்லாட்டி டிஷ்யூவில் துடைச்சிட்டோ அடுத்த கலரை வைக்கலாம். டீச்சர் வந்து 3 கலர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மஞ்சள் கொடுக்குறேன்னு நான் முதல் பர்பிள் கொடுத்தேன். நான் அதில் சிலது சிவப்பையும் வந்திருந்தது. இப்போ மஞ்சள் கொடுக்குறேன். சரி, அடுத்தது சிவப்பில் கொடுக்குறேன். இது பூண்ட விளிம்பு இல்லாமல் நாங்கள் கொடுக்கலாம். ஆனால் வேகமாக கொடுக்க வேணும். கலர் காயிறதுக்கு முதல்ல சிவப்பு கலர் முடிஞ்சபடியாக நான் வேறு பர்பிள் கலர் எடுக்கிறேன். சரியா? கூடிய வரை இதில் நாங்கள் நிறங்கள் வச்சிட்டோம். சரியா பிள்ளைகள்? இப்போ இந்த பேப்பர் எடுத்துட்டு அந்த அருவாசியை வடிவாக மடிக்கிறோம். சரி, நீங்கள் என்ன செய்வோம், இப்படி மேசையில் வச்சு வடிவாக அழுத்தி மடியுங்க. இது செய்ய வேணும், அழுத்த வேணும். சரியா பிள்ளைகள்? வா, வடிவா இருக்கா? வடிவா இருக்குன்னு நீங்க ஒரு பக்கம் தான் செய்த நீங்கள். ஆனா 2 பக்கம் என்ன செய்திருக்கு? அழகா வந்திருக்குது. வந்திருக்கோ இல்லையோ? வந்திருக்குது. வெரி குட். ஏன்னா அழகான பூ ஒன்று நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், அச்சு பதிச்சிருக்கிறோம். ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் அடிச்சு நாங்கள் இப்போ அடுத்த பக்கம் வந்திருக்கு. ஓகே, என்னோட செய்வோமா? அப்போ வண்ணாத்தி பூச்சி ஒன்று இருக்கு. வண்ணாத்தி பூச்சி இந்த சரி அருவாசிக்கு என்ன செய்வான், புள்ளி வைப்போம். என்ன சிவப்பு நிறமும் மஞ்சள் ஏற்கனவே இருக்குது. இருக்கிறத நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இது செய்யலாம், பாவிச்சு கொள்ளலாம்.
வேகமாக என்ன செய்ய வேணும், வைக்க வேணும். என்ன காஞ்சா பிறகு அச்சு வராது. உங்களுக்கு பெயிண்டோட விளையாடுறது விருப்பம் தானே பிள்ளைகள்? இது நான் அவுட்லைனுக்கு மட்டும் இப்போ ரெட் கொடுத்துருக்கிறேன். உள்ள பர்பிள் கொடுக்க போறேன். பிள்ளைகள் கணக்கை போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது போடுறது கூட டீச்சராக இருக்கலாம், இல்லாட்டி கூட வீட்டில் அம்மாவாக இருக்கலாம். நீங்கள் ஊற்றாதீங்க, நிறைய ஊற்றிடுவீங்கள். என்ன செய்கிறோம், பொட்டு வைக்கிறோம். என்ன பெரிய பெரிய பொட்டுக்கெல்லாம் வச்சு கொண்டு வரேன். ஓகே, என்ன வடிவா வை பண்ணுதில்லை. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம், அந்த பேப்பரை மடிக்க போகிறோம். என்ன வண்ணத்தி பூச்சியை சரியாக ரெண்டாக மடிக்க போகிறோம். எரி கீழே வச்சு வா, அழகான வண்ணத்தி பூச்சி. ஏன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் செய்த நீங்கள், அடுத்த பக்கம் என்ன செய்திருக்கு, ஓ சேர்ந்து வந்திருக்கு. அழகா இருக்குல்ல பிள்ளைகள்? இது போல நீங்கள் நிறைய 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 நாங்கள் இன்னைக்கு ஒரு பூ ஒன்று செய்து நாங்கள் ஒரு வண்ணத்தி பூச்சி ஒன்று செய்திருக்கிறோம். பூவும் வண்ணத்தி பூச்சியும் என்ன என்ன நல்ல ஒரு பாட்டு பாடலாம் இல்லை? வண்ண வண்ண பூச்சி யாரே, எங்கள் வண்ணத்து பூச்சி யாரே, திருமம்மை போல இங்கு தோட்டம் பார்க்க வந்தீரோ. இப்படி ஒரு பாட்டு கூட பாடிக்கொள்ளலாம். உங்களுக்கு நான் அடுத்த வகுப்பில் இதை சொல்லித்தாரேன். இது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பொட்டுக்கள் வைத்தோம், அச்சு பதித்தோம். ஒரு பக்கம் மட்டும் கீறிட்டு என்ன செய்த நாங்கள் மடித்து அச்சு பதிச்ச நாங்கள். சரியோ, இலகுவான ஒரு அழகான வேலையை செய்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.